சாம்பியன்ஸ் கோப்பை தொடரின் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா நிதான ஆட்டம் 242 ரன்கள் என்ற இலக்கை துரத்தும் வீரர்கள். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 20 ரன்களில் ஆட்டமிழந்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடிய சுப்மன் கில் 46 ரன்னில் அவுட் ஆனதால் ரசிகர்கள் ஏமாற்றம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் அரைசம் விளாசி விராட் கோலி அசத்தல். சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 74வது அரை சதத்தை பூர்த்தி செய்தார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. வழக்கறிஞர் தொழிலின் சுயாட்சியை பாதிக்கும் மசோதாவை முழுவதும் திரும்பப் பெறவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் பெயரை மாற்ற முயற்சிப்பதாம். தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்பு வழக்கறிஞர் திருத்த மசோதாவில் வெளியிடப்பட்டுள்ளதாக முதல்வர் சாடல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுவிக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 28ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமரை கண்ணீருடன் வரவேற்போம் என அறிவிப்பு. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என எடப்பாடி பழனிசாமி சூசகம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும். மக்களை வெளியேற்றினால் தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம் என சிபிஎம் மாநில தலைவர் சண்முகம் எச்சரிக்கை. கலைஞரிடமிருந்த சமூக நீதி உணர்வு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இல்லை. தராசு தரத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். கெட் அவுட் கோ பேக் என திமுகவும் பாஜகவும் மாறி மாறி மக்களை திசை திருப்புகின்றன. விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து ஆட்சியாளர்கள் வாய் திறப்பதில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். சென்னை சேப்பாக்கத்தில் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக எம்பி தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைப்பு. அமைச்சர்கள் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பத்து பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநரின் ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுவதாக அறிவிக்க வேண்டும். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வ வாதம். தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என புகார். தென்காசியில் புதிய மாவட்ட அலுவலகம் திறப்பு விழாவில் மகளிர் அணி நிர்வாகி பேச்சால் பரபரப்பு. மத நம்பிக்கையை கேலி செய்து சமூகத்தை பிளவுபடுத்த பார்ப்பதாக எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி புகார். மகா கும்பமேளா நிகழ்வு ஒற்றுமையின் அடையாளமாக எதிர்கால சந்ததியினரை ஊக்குவிக்கும் என்றும் பேச்சு. இந்தியாவின் விண்வெளித்துறையில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற நாடு முழுவதும் சிறப்பு பிரார்த்தனை.
ஒடிசாவின் பூரி கடற்கரையில் மணல் சிற்பம் மூலம் இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்து. டெல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக அதிஷி தேர்வு. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. தெலங்கானாவில் சுரங்கத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்து சிக்கிய 8 பேரை மீட்கும் பணி தீவிரம். சுரங்கத்தில் 14 கிலோமீட்டர் தொலைவில் சிக்கியவர்களை மீட்க களமிறங்கிய ராணுவம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மத போதகர் கைது. குற்ற செயலுக்கு உடந்தையாக இருந்த போதகரின் மனைவி மற்றும் மகனையும் கைது செய்த போலீசார். தர்மபுரி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் காவலர்களிடம் தகராறு செய்த 2 இளம் பெண்கள் கைது. சென்னையை சேர்ந்த ஐஸ்வர்யா, கண்மணி ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூரில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் பெல்ஜியத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள். கட்டுமான பணிகளை பார்வையிட வந்த பெல்ஜியம் மாணவர்களை மேளதாளத்துடன் வரவேற்ற கிராம மக்கள். கரூர் மாவட்டம் சணரப்பட்டியில் கபடி போட்டி தடுத்து நிறுத்தப்பட்டதால் சலசலப்பு. சிறுவர்களை லத்தியை காட்டி போலீஸ் விரட்டியடித்ததால் கிராம மக்கள் ஆத்திரம். அதிகாரி ஏதாவது கேட்டனா இல்ல ஏதாவது தப்பா பேசணும்னா சொல்லுங்க. தவறா பேசணும் அவர் எதுக்கு லாக் பண்ணீங்க? எல்லா ஊர்லயுமே இருக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல இருசக்கர வாகன திருடன் கைது. 12 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். சேலம் ஆத்தூர் புதுப்பேட்டையில் குமுதம் செய்திகள் எதிரொலியாக அறிவுசார் மையத்தில் சுத்தமான குடிநீருக்கு ஏற்பாடு. மாணவர்கள் படும் துன்பத்தை செய்தியாக வெளியிட்டதை அடுத்து குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பழுது நீக்கம். சென்னை காசிமேடு துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் வலையில் சிக்கிய ராட்சத மீன்கள். 30க்கும் மேற்பட்ட கோலாவகை மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். இலக்கை நோக்கி சீறி சென்ற காளைகளை கண்டு ரசித்த மக்கள். டெஸ்லா நிறுவனத்தின் தயாரிப்பான சைபர் ட்ரக் வாகனங்களின் அணிவகுப்பு. வீடியோவை வெளியிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய எலான் மஸ்க். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 14,000 ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் புதிய சாதனை படைத்த கோலிக்கு குவியும் பாராட்டு. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு வங்கதேச இடைக்கால பிரதமர் முகமது யூனிஸ் அழைப்பு. வளமையான எதிர்காலத்தை உருவாக்க இருதரப்பு இணைந்து செயல்படுவோம் என வலியுறுத்தல்.
ஆப்கானிஸ்தானின் பெண்கள் வானொலி நிலையம் மீண்டும் இயக்கம். ஊடகம் போன்ற முக்கிய துறைகளில் பெண்கள் பணியாற்ற தாலிபான் அரசு விதித்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து ஒலிக்க துவக்கிய பெண்களின் குரல்.